ஒரு ஊரில் 2 பூனைங்க இருந்துச்சு. அதுங்க அங்கே உள்ள வீடுகளில் கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த 2 பூனைங்களுக்கும் உணவு கிடைக்கல. 2 பூனைங்களும் பசியோட உணவை தேடி அலைஞ்சுது. அப்போது ஒரு மரத்தடியில் ஒரு சப்பாத்தி கிடந்தது. அதை பார்த்ததும் 2 பூனைங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சப்பாத்தி யாருக்கு அப்படின்றதுல 2 பூனைங்களுக்கும் இடையில பெரிய வாக்குவாதமே வந்துச்சு. வெள்ளை நிற பூனையோ, சப்பாத்தியை நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால் எனக்கு தான் அந்த சப்பாத்தி அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு சாம்பல் நிற பூனை, நீ முதல்ல சப்பாத்தியை பார்த்துருக்கலாம், ஆனால் நான் தான் முதல்ல சப்பாத்திக்கு பக்கத்தில் வந்தேன், அதனால் எனக்கு தான் சப்பாத்தி அப்படின்னு சொல்லுச்சு. இப்படியே 2 பூனைங்களும் மாறி மாறி வாக்குவாதம் செஞ்சுது. அது ஒரு கட்டத்தில் சண்டையாக மாறிடுச்சு. அப்போது அந்த வழியாக பக்கத்து காட்டிலேருந்து ஒரு குரங்கு வந்துச்சு. அந்த குரங்கு காட்டில் கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு போர் அடிச்சிருச்சு. வேறு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்க்க அந்த குரங்கு ஊருக்குள்ளே வந்துச்சு. அப்போது இந்த 2 பூனைங்களும் சண்டை போடுறத அந்த குரங்கு பார்த்துச்சு. பக்கத்தில் ஒரு சப்பாத்தியும் இருந்தது. அதையும் பார்த்த குரங்கு மனசுக்குள்ளே ஒரு திட்டம் தீட்டுச்சு. அந்த குரங்கு 2 பூனைங்க கிட்ட வந்து, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டது. 2 பூனைங்களும் நடந்ததை குரங்கு கிட்ட சொல்லுச்சு. குரங்கு, அடடா, இதுதான் உங்கள் பிரச்சனையா? சரி, உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சப்பாத்தியை 2 பேருக்கும் சமமாக பங்கு போட்டு தரேன், இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டது. உடனே 2 பூனைங்களும் அதுக்கு சரின்னு சொன்னுச்சு. உடனே குரங்கு சப்பாத்தியை 2 பங்காக பிரிச்சுது. அதில் ஒரு பங்கு பெருசாகவும் இன்னொரு பங்கு கொஞ்சம் சிறுசாகவும் இருந்தது. அதுக்கு 2 பூனைங்களும் தனக்கு தான் பெரிய சப்பாத்தி துண்டு வேணும்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்குது. உடனே குரங்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கையில் இருந்த பெரிய சப்பாத்தியில் ஒரு துண்டை கடித்து சாப்பிட்டுது. இப்போது குரங்கு கடித்த அந்த சப்பாத்தி துண்டு சின்னதாகிடுச்சு. இன்னொரு கையில் இருந்த சப்பாத்தி துண்டு பெருசாக இருந்தது. திரும்பியும் 2 பூனைங்களும் தனக்கு தான் அந்த பெரிய துண்டு வேணும்னு சண்டை போட ஆரம்பிச்சிது. உடனே குரங்கு அந்த பெரிய துண்டில் ஒரு கடி கடிச்சிது. இப்போது குரங்கு கடித்த அந்த துண்டு சின்னதாகிடுச்சு. இன்னொரு கையில் இருந்த துண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்படியே குரங்கு, நான் சமமாக பங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 துண்டுகளையும் மாறி மாறி கடித்து சாப்பிட்டு முழு சப்பாத்தியும் குரங்கே சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு முடித்ததும் நல்ல ஏப்பம் விட்ட குரங்கு, அடடா, சரியாக பங்கு வைக்கிறதுக்குள்ளே சப்பாத்தி காலி ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது சப்பாத்தி இருந்தால் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க, அதை நான் சரியாக பங்கு வச்சு தரேன் அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட 2 பூனைங்களுக்கும் அப்போ தான் இந்த குரங்கு நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு புரிஞ்சுது. உடனே 2 பூனைங்களும் கோவத்தோட அந்த குரங்கை துரத்துச்சு. குரங்கு ஓடி போய் மரத்து மேலே ஏறிடுச்சு. 2 முட்டாள் பூனைகளுக்கும் அப்போ தான் தங்களோட தவறு புரிஞ்சுது. வெள்ளை பூனை, இனி எது கிடைச்சாலும் நாம் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம், நாம் நமக்குள்ளே சண்டை போட்டதால தான் அந்த குரங்கு நம்மளோட சப்பாத்தியை எடுத்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதிலிருந்து 2 பூனைங்களும் ஒற்றுமையாக ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுது.